அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2026. இந்த வருடத்துல ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் பெயர்ச்சியாக இருக்காரு. இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது. ஒரே இயற்கை சுபகிரகம். இவர் 12 வருடம் கழித்து இப்போ கடகத்துல உச்ச நிலையை அடைய போறாரு. ரொம்ப விசேஷமான அமைப்பு. இந்த குரு பெயர்ச்சி ஏன் அதிக விசேஷம் அப்படின்னா, குரு பகவான் கடகராசியில முழு பலத்தோட சஞ்சாரம் செய்வார். அதாவது உச்ச பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய முழு பலத்தோட இந்த வருடம் கடகத்துல சஞ்சாரம் செய்து நமக்கு சுப பலன்களை அதிகமா தரப்போறாரு. இது நம்மளோட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். மேலும் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது கும்பராசி சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். நம்மளோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நம்மளோட ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்சமாக போறாரு. குரு நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிளானட். அதாவது 2ஆம் அதிபதி பிளஸ் லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதி, தன ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய ஒரு கிரகம், இயற்கை சுப கிரகம். அவர் 6ஆம் இடத்துல போய் மறைந்து உச்சமாகிறது ஒரு வகையில குற்றமாக இருந்தால் 6-12 சுபத்துவம் ஆகுது. இது டெஃபினட்டா நம்மளோட நட்சத்திரத்துக்கு நிறைய சுப மாற்றங்களை கொடுத்தே தீரும். அதுல மாற்று கருத்தே இல்ல. நம்மளோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடமாவே, கடந்த ஒரு 2-3 வருடமாவே பார்த்தனா எதுவுமே சரியா போகல. லைஃப் நமக்கு ஒரு 5 வருடம் பின்னாடி நோக்கி தான் நம்ம போயிருக்கோமே தவிர முன்னோக்கி பயணிக்கல. நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை. அதெல்லாம் இந்த குரு பயிற்சியில சரியாகுமா அப்படின்னா தாராளமா சரியாகும். எல்லாமே நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா குரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் உச்சம் ஆவார். இந்த வருடம் 2026ஆம் வருடத்துல நம்மளோட நட்சத்திரத்துக்கு குரு 6ஆம் இடமாகிய ருணரோக சத்ரு ஸ்தானத்துல உச்சம் ஆகிறார். குற்றவியல் ஸ்தானத்துல குரு உச்சமானாலும் 6-12 சுபத்துவப்படுத்தி நம்மளை இடமாற்றத்தை ஏற்படுத்தி இடம் மாறி புகழடைய வைப்பார். நம்ம இப்ப இருக்கிற இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு இடமாற்றமாகி நல்ல பெயர் புகழ் பொருளாதாரத்தை சம்பாதிச்சு ஒரு கௌரவமான வாழ்க்கையை உருவாக்கி கொள்வோம். அதற்கான ஒரு சூழ்நிலையை இந்த குரு பகவான் நிச்சயமாக இந்த குரு பயிற்சியில ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல இந்த நேரத்துல 7.5 சனியுடைய தாக்கம் கம்ப்ளீட்டா குறையும். பாகிஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி மேல உச்ச குருவுடைய பார்வை. எனவே 7.5 சனியுடைய தாக்கம் கம்ப்ளீட்டா அந்த நேரத்துல குறைய ஆரம்பிக்கும். குடும்ப சனி, சனியுடைய தாக்கங்கள் எல்லாமே குருவுடைய கண்ட்ரோல்ல வந்துடும். சோ அதுவும் நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். ஜீவனஸ்தானத்துல குரு பார்வை, அதாவது 10ஆம் இடத்துல குரு பார்வை, அதுவும் ரொம்ப விசேஷம். நிறைய பேர் தொழில் உத்தியோகத்துக்கு இடமாற்றத்தை சந்திப்பாங்க. தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில மைக்ரேட் ஆவாங்க. வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம்னு போய் நிறைய பொருளாதாரத்தை ஈட்டிட்டு வருவாங்க. சோ அதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் அற்புதமா இருக்கு. ஃபேமிலியை விட்டு நிறைய பேர் பிரிவாங்க. இப்ப குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நிறைய பேர் வெளியிடங்களுக்கு பிரயாணம் செய்ய ஆரம்பிப்பாங்க. சோ அதையும் நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் பாசிட்டிவா பாக்குறேன். எதுவும் குற்றமா இல்ல. இருக்கிற சின்ன சின்ன மைனஸையும் உங்களுக்கு நான் பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்ப நம்ம டாபிக் வைஸா இந்த குரு பெயர்ச்சி பலன்களை டீடெயிலா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலிக்கு எடுத்து ரிசர்ச் பண்ண வரைக்கும் 7.5 சனியோட கடைசி பார்ட்ல இருக்கும். குடும்ப சனி போயிட்டு இருக்கு. குரு நம்மளோட நட்சத்திரத்துக்கு 6ஆம் இடத்துல உச்சம் ஆக போறாரு. இது பிரச்சனையை மிகைப்படுத்துமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. ஏன்னா குரு 2ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. 2ஆம் வீட்டுக்கு 5ஆம் இடத்துல குரு உச்சமாகிறாரு. ரொம்ப நல்லது. இது என்ன பண்ணுனா உங்களுக்கு கொஞ்சம் பிரஷர் அதிகமா கொடுக்கும். ஃபேமிலி ரீதியா நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. குடும்பத்துல பொறுப்பு அதிகமா இருக்கு. இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துல கொஞ்சம் பிரஷர் உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஃபேமிலி ரீதியான சிந்தனை கொஞ்சம் அதிகமா போகும். இந்த நேரத்துல எதை பத்தியும் யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. கவலைப்படுறதுக்கு நேரம் இருக்காது. குடும்பம் குடும்பம் குடும்பம்னு குடும்பத்தை பத்தியே அதிகமா யோசிப்பீங்க. குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போலாம் அப்படிங்கறத பத்தி திங்க் பண்ணுவீங்க. சோ அப்படிப்பட்ட நேரம் இது. கொஞ்சம் மென்டல் பிரஷர் ஃபேமிலி ரீதியா இருக்கும். அது ஒரு விஷயம் மட்டும் தான் சின்ன மைனஸா நான் பாக்குறேன். இருப்பினும் அது உங்களுக்கு பெருசா பாதிப்பு கொடுக்காது. யோசிச்சு புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி லைஃபை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிடுவீங்க. கடந்த வருடம் மாதிரி ஒரே விஷயத்துல ஒரு பக்கமா முடங்கி இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இந்த வருஷத்துல இருக்காது. இந்த வருஷத்துல யோசிக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஜூன் 1க்கு பிறகு ஒன்லி ஆக்ஷன். உங்க மைண்ட்ல இருக்கிறத இப்ப ப்ராசஸ் பண்ணிடுவீங்க. சோ அதுக்கு இது ஃபேவரா இருக்கு. இப்ப ஃபேமிலி ரீதியா ஏதாச்சும் குழப்பங்கள் இருக்கா அப்படின்னா எதுவுமே இல்ல. குடும்பத்துல இருக்கிற குழப்பம், பிரச்சனை, வாக்குவாதம் எல்லாம் சரியாகும். குடும்ப ரீதியா என்ன குழப்பங்கள், பிரச்சனைகள், சண்டை, சச்சரவுகள் இருந்தாலும் சரி எல்லாமே இப்ப நிவர்த்தி ஆகும். குடும்ப உறுப்பினர்களோட ஏற்பட்ட மனஸ்தாபங்கள், வருத்தங்கள் எல்லாமே இப்ப சரியாகும். குடும்பத்துல இருந்த நீண்ட நாள் வருத்தம், கவலை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரமின்மை அப்படிங்கிற ஒரு சிக்கல், அதெல்லாம் இப்போ சரியாகும். இப்போ நிறைய பேர் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம்னு வெளியிடங்கள்ல பயணிக்க ஆரம்பிப்பாங்க. எனவே குடும்ப ரீதியா இருந்த
கடுமையான மன உளைச்சல் எல்லாமே இந்த குரு பயிற்சியில நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். அதே போல இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, குடும்ப உறுப்பினர்களோட ஒத்து போகாத நிலையெல்லாம் கடந்த வருடத்துல இருந்திருக்கும். இந்த குரு பயிற்சியில அதெல்லாம் சரியாயிடும். யாரு கூடலாம் நீங்க சண்டை போட்டீங்களோ இப்ப அவங்க எல்லாம் இப்ப அணுகி வருவாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, உங்களுடைய சொந்தக்காரங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் கூட இப்போ ஒரு ஒற்றுமை பரஸ்பரம் அதிகரிக்கும். அடுத்தது இந்த குரு பயிற்சியில நான் இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னவா பாக்குறேன்னா, நிறைய பேர் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கடன் வாங்கி வீடு கட்டிடுவோம், வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு சுப விரய செலவு செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்னு ஒரு நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க. ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நிறைய பேர் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கான பிரகாசம் அற்புதமா இருக்கு. லோன் போட்டு வீடு வாங்குறது, லோன் போட்டு வீடு கட்டுறது, அதே போல இப்ப நீங்க இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறது. ஒரு வாடகை வீட்டுல இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாச்சும் அன்கம்ஃபர்டபுளா இருக்குனாக்கா இப்போ ஃபேமிலியை வேற இடத்துக்கு அப்படியே ஷிஃப்ட் பண்றது, வேற வீடுக்கு குடிபெயர்றது. ஸோ அதெல்லாம் அட்டகாசமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பேச்சில் இருந்த தடுமாற்றங்கள் இந்த குரு பெயர்ச்சியில சரியாகும். கடந்த சில வருடமா பேசுறதுக்கே யாருக்கும் பிடிச்சிருக்காது. நீங்க என்ன பேசினாலும் அது ஒரு மாதிரி வம்பா பிரச்சனையா போயிருக்கும். அதெல்லாம் இப்போ இனிமே கிடையாது. பேச்சு சாதுரியம் அதிகரிக்கும், பேச்சினால ஆதாயம் உண்டு. உங்களுடைய பேச்சை வச்சு எல்லாத்தையும் சாதிச்சுப்பீங்க. மொத்தத்துல ஃபேமிலி ரீதியா என்ன பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே சரியாகும். சுபத்துவமா இருக்கு, பாசிட்டிவா இருக்கு. ஃபேமிலி ரீதியா என்ன மாற்றம் வேணாலும் செய்யலாம். குடும்பத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும், அல்லது ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு கடன் சுமை இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா அந்த கடனை இந்த குரு பயிற்சிக்கு பிறகு கட்டி முடிக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணுவீங்க. ஏன்னா 12ஆம் இடத்தை குரு பார்த்துடுறாரு. சுப விரய செலவு, பழைய கடன் அடைப்படும். பழைய கடனை முடிச்சு புதுசா கடன் வாங்குவீங்க, சுப மாற்றத்துக்கு கடன் வாங்குவீங்க. இதெல்லாம் ஃபேமிலிக்கா நான் பாக்குறேன். எனவே குடும்பம் சார்ந்த வகையில சுப மாற்றம் உறுதியா உண்டு. நீண்ட நாள் வருத்தங்கள் எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு பிறகு சரியாயிடும், கவலை வேண்டாம். அடுத்தது நம்ம பார்க்கறது தொழில், உத்தியோகம். இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த ஜூன் 1ஆம் தேதி நிகழ இருக்கிற இந்த குரு பயிற்சியில நம்மளோட நட்சத்திரத்துக்கு சூப்பர் பாசிட்டிவா இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா அது தொழில், உத்தியோகம் தான். ஏன் அப்படின்னா குருவுடைய பார்வை ஜீவனஸ்தானத்துல 6ஆம் இடத்துல குரு உச்சம். எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா 200% யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ அவங்களுக்குலாம் வேலை கிடைச்சிடும். ரொம்ப நாளா உத்தியோகம் இல்லாம இருக்க சார், ஒரு நல்ல வேலை தேடிட்டு இருக்கேன் சார், வேலையே கிடைக்கல, மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேலை பார்க்குறேன் ஒரு திருப்தி இல்லாம ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன், இந்த வேலை எனக்கு பிடிக்கல, இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு ஏதாச்சும் ஜம்ப் ஆகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நம்மளோட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு இனிமையான செய்தி என்ன அப்படின்னா 200% இந்த டைமிங்ல நல்ல வேலை கிடைச்சிடும், கவலையே வேண்டாம். இது ஏதோ உங்களை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக சும்மா குரு பயிற்சி அப்படிங்கிறதுனால ஏதோ உங்களை நான் ஒரு 10 நிமிஷம் மகிழ்ச்சி படுத்துறதுக்காக இதை நான் சொல்லலை, உறுதியாக சொல்றேன். ஏன்னா 6ஆம் பாவகம் அப்படிங்கிறது வேலையை குறிக்கக்கூடிய இடம். அதுல தனஸ்தானாதிபதியாகிய குரு பகவான் உச்சமாகிறாரு, ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லது. அதே போல ஜீவனஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்த்துடுறாரு. ஸோ அதுவும் ரொம்ப சிறப்பு. எனவே 200%, 100% கூட சொல்லல, 200% வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிடும், நல்ல வருமானம் கிடைச்சிடும். உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுல சின்ன சின்ன தடை அமைப்புகள் ஏற்பட்டாலும் இந்த எண்ட் ரிசல்ட்ல உங்களுக்கு ஃபேவரான ஒரு சுப செய்தி கிடைச்சிடும். குழப்பத்தோட தடையோட இந்த ப்ரமோஷன், சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். நிறைய பேர் ஆல்ரெடி பார்க்குற வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு, புது வேலைக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. ஒரு இடமாற்றமாகி பெயர் புகழ் அதிகரிக்கும். இப்போ நீங்க இருக்கிற இடத்துல இருக்க முடியாது, ஒரு சின்ன சேஞ்ச் நடக்கும், வேலையெல்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க. அந்த மாற்றத்திற்கு பிறகு உங்களுடைய வருமானம் உயரும், உங்களுடைய உத்தியோகத்துல நல்ல ஒரு மேன்மையான நிலைக்கு பயணிக்க ஆரம்பிப்பீங்க. எனவே உத்தியோக ரீதியா எந்த குழப்பமும் பிரச்சனையும் இல்லை, வேலையில சுப மாற்றம் உறுதியா உண்டு. இதுல நான் என்ன ஒரு விஷயம் பாக்குறேன்னா, நிறைய பேருக்கு இடமாற்றம் ஏற்படும். இப்ப நீங்க இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாற்றம் ஆவீங்க. அதே போல மாவட்டம் விட்டு மாவட்டம், மாநிலம் விட்டு மாநிலம், நாடு விட்டு நாடு, இந்த மாதிரி வெளியிடங்கள்ல போய் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. எனவே உத்தியோகம் சார்ந்த வகையில நீண்ட நாளா நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல வேலை இந்த நேரத்தில் கிடைச்சிடும். அதே போல அப்ராட் போறதுக்கு ஏதாச்சும் பிளான் பண்றீங்க, ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்துல அது கிளிக் ஆயிடும். மேக்சிமம் நிறைய பேருக்கு கிளிக் ஆயிடும். ஏன்னா சரராசியில குரு உச்சம், குரு பார்ப்பது 12ஆம் இடமாகிய மகரம் அப்படிங்கிற ஒரு சரராசியை. எனவே நிறைய பேரு கடல் தாண்டி போய் சம்பாதிக்கிறது, வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் சென்று சம்பாதிக்கிறது. இது போன்ற அமைப்புகளை டெஃபினட்டா நிறைய நம்மளோட நட்சத்திரக்காரர்கள் எதிர்கொள்ள போறாங்க. எதுவும் நெகட்டிவா இல்ல, உத்தியோகத்துல நிச்சயமா உயர்வு உண்டு. அடுத்தது தொழிலை பொறுத்த வரைக்கும்
ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது ஒரு மாதிரி டல்லா போகுது, நஷ்டத்துல போகுது அப்படின்னா இந்த நேரம் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு தொழில்ல அபாரமான வெற்றி உறுதியாக உண்டு. ஏன்னா ஒரு சமயங்கள்ல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஹை லெவல்ல கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க. அது ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் தான் உங்களுக்கு. அகலக்கால் வச்சு மாட்டிக்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், என்னோட தொழில் இன்னும் விசாலப்படுத்தலான் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெருசா அகலக்கால் வச்சு மாட்டிக்காதீங்க. அப்படி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா உங்க பர்சனல் சேட்டை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குடும்ப ஜோதிடர் அணுகி உங்களுடைய ஜாதகத்துல நல்ல யோக தசை நடக்குதா, நல்ல ஸ்ட்ராங்கான கிரகத்துடைய தொழிலை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்களா அப்படிங்கறத ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்றது பெஸ்ட். மற்றபடி கோச்சார ரீதியா ஆல்ரெடி பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த நேரத்துல நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். தொழில இருந்த கடுமையான பிரச்சனை, மன உளைச்சல் எல்லாமே சரியாகும். தொழில் ரீதியா இருக்கக்கூடிய குழப்பங்கள், வருத்தங்கள் எல்லாமே சரியாகும். தொழில உயர்வு, மாற்றம் இந்த குரு பெயர்ச்சியில நிச்சயமா கிடைக்கும். அதே போல இந்த நேரத்துல நீங்க கடன் உதவி கேட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு கிடைச்சிடும். ஒரு பிசினஸ் பண்ணும், எனக்கு டக்குனு ஒரு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, போய் நீங்க ஒரு பேங்க்ல லோன் அப்ளை பண்றீங்க, அது உடனே சாங்ஷன் ஆயிடும். இந்த நேரத்துல போராட்டம் பெருமளவு இருக்காது. கடன் உதவி டக்கு டக்குன்னு கிடைக்கும். என்ன கேட்டா அகலக்கால் வச்சு மாட்டிக்காதீங்க. பெருசா கடன் வாங்கி பெருசா பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஐடியாலஜி எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஜென்மத்துல ராகு பிரம்மாண்ட சிந்தனையை கொடுக்கும். பண்ணா பெருசா தான் பண்ணுவேன், பிரம்மாண்டமா தான் பண்ணுவேன், ஆடம்பரத்தோட தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பிரம்மாண்ட சிந்தனையை கொடுக்கும். அது வேண்டாம். சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணுங்க, சின்னதா இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களோட ஸ்டார்ட் அப்பை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட உழைப்பு அதிகமா கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கலி அந்த பிசினஸ் நல்ல க்ரோ ஆகுறத நீங்க கண்கூடா பார்க்க முடியும். ஸ்டார்டிங்ல பிரம்மாண்டம் தேவையில்லை. சிம்பிளிசிட்டியை யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா இன்வெஸ்ட் பண்ணி சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணுங்க. அது பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ தொழில் ரீதியா பெருசா தொய்வு இல்லை, இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஃபேவரா இருக்கு. சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களோட உழைப்பு அதிகமா கொடுத்து உங்களுடைய தொழிலை க்ரோ பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சூப்பர் பாசிட்டிவான ரிசல்ட்டை இந்த நேரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சொந்த ஊர்ல தொழில் செய்யறதை விட வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் போய் வெளியிடங்கள்ல போய் நீங்க தொழில் பண்றது ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் மாவட்டம் விட்டு மாவட்டமாச்சும் மாறி பண்ணுங்க. அது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டை கெயின் பண்ணி கொடுக்கும். சொந்த ஊர்ல தொழில் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இல்லை. நிறைய பேரோட டார்கெட்டு வெளி மாவட்டமா இருக்கும், அல்லது வெளி மாநிலமா இருக்கும், அல்லது வெளிநாடா இருக்கும். சரி, இதுவும் நெகட்டிவா இல்லை. தொழில் உத்தியோகத்துக்கு இந்த நேரம் நான் பாசிட்டிவா தான் பாக்குறேன். ஏன் அப்படின்னாக்கா கடந்த 2 வருஷமா நமக்கு தொழில் உத்தியோகம் பெருசா ப்ராஃபிட்டபிளா போல. சனியோட பார்வை வேற லாபஸ்தானத்துல. இப்போ குரு சனியை கண்ட்ரோல் பண்றாரு. அதுவும் 6ஆம் இடத்துல குரு உச்சம். இது ஒரு இடமாற்றத்தை கொடுத்து டெஃபினட்டா உயர்வை கொடுத்தே தீரும். ஒரு இடமாற்றத்தை பண்ணுங்க, அதன் பிறகு டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு நல்ல உயர்வும் மாற்றமும் உறுதியா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்கறது பொருளாதாரத்தை ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் தனஸ்தானாதிபதி, லாபாதிபதி இந்த 2 கிரகமும் பார்த்தோன்னா நமக்கு 6ஆம் இடத்துல உச்சம் ஆகுது. இது எதுவும் குற்றமா இருக்கா அப்படின்னா குற்றமா இல்லை. வெளியில கொடுத்த பணம் இப்ப திரும்ப உங்க கைக்கு கிடைக்கும். கடன் உதவியே ஏதாச்சும் பண்ணிருக்கீங்க அப்படின்னா வெளில கொடுத்தது இப்ப உங்களுக்கு கிளைம் ஆயிடும். அதே போல மறைமுக வருமானம் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியில சொல்ல முடியாத மறைமுக வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது நம்ம பார்க்கறது இந்த குரு 6ஆம் இடத்துல உச்சமாகும் போது கடன் சிந்தனையை கடுமையா தூண்டும். கடன் வாங்கி மாற்றம் பண்ணுவோம், கடன் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி கொடுக்கும். அந்த கடன் சூழல்ல மட்டும் போய் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்த நேரம் யாருக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் அப்படின்னா இந்த வட்டி பிசினஸ் பண்றவங்க, பேங்கிங் செக்டார்ல இருக்கிறவங்க, கொடுத்தல் வாங்கல் சார்ந்த வகையில வியாபாரம், தொழில் இதெல்லாம் பாக்குறவங்க, இவங்களுக்குலாம் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இதுல நான் ரொம்ப முக்கியமா பொருளாதாரம் உங்களுக்கு எதுவும் பாதிக்குதா அப்படின்னா உங்களுடைய தேவைகளை நிச்சயமா பூர்த்தி செய்யறது தேவையான பொருளாதாரம் கிடைச்சிடும். கடந்த காலகட்டம் மாதிரி ஒரு மாதிரி கடந்த சில வருடமா நமக்கு இருக்கிற அந்த தரித்திர நிலை இந்த நேரத்துல கண்டிப்பா விலகும். ஏன்னா உச்ச குரு விரயஸ்தானத்தை பாக்குறாரு. நிறைய சுப விரய செலவு இருக்கு. நிறைய மங்களகரமான நல்ல செலவுகளை மேற்கொள்ள போறீங்க. இந்த நேரத்துல நீங்க செய்யற செலவு 100% உங்களுக்கு மன திருப்தியை கொடுத்துரும். அப்பா இந்த ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்பா இந்த ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சோம், பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி 100% உங்களுக்கு மன திருப்தியும் மன நிறைவையும் தரக்கூடிய செலவுகளை இந்த நேரத்துல அதிகமா செய்வீங்க. செலவு செய்யணும்னா அதுக்கு முதல்ல வருமானம் வரணும். எனவே உங்களுக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தேவையான பொருளாதாரம் கண்டிப்பா கிடைச்சிடும். குரு 6ல போய் மறைகிறாரு, 6ல மறைஞ்சு உச்சமாகிறாரு. இது பெருசா நமக்கு பொருளாதார தடையை கொடுக்கும் அப்படிலாம் கிடையாது. நம்முடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல குருவோட வீட்டுல இருக்காரு. குருவோட பார்வையில வந்துடுறாரு. எனவே பொருளாதார சிந்தனை அதிகரிக்கும். பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாதவங்களுக்கு கூட இப்ப எண்ணம் தூண்டப்படும். நிறைய சம்பாதிக்கணும், நிறைய சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய மனமும் தூண்டப்படும். அதற்கு தகுந்தாற் போல நிறைய சம்பாதிப்பீங்க, நிறைய வருமானமும் வரும். அதற்கு ஈக்குவலான செலவும் இருக்கும். ஏன்னா விரய ஸ்தானத்தை குரு பார்த்துடுறாரு. இதுல நான் ஒரே ஒரு மைனஸ் என்ன பாக்குறேன்னா
பிரம்மாண்ட சிந்தனையை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இப்போ வந்து கும்பத்துக்கு இருக்கும். நம்மளோட நட்சத்திரக்காரர்களுக்கு டெஃபினட்டா ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஏன்னா ஜென்மத்துல ராகு, எதை நினைச்சாலும் பிரம்மாண்டமா பெருசா யோசிப்போம். அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கையில எதுவும் பணமா வச்சுக்காதீங்க. ஏதாச்சும் நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுறது நல்லது. வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம், ஏதாச்சும் லேண்ட் வாங்கலாம், பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ரொம்ப நாளா நீங்க செய்யணும்னு நினைச்ச, வாங்கணும்னு நினைச்ச விஷயங்களை இந்த நேரத்துல தாராளமா எக்ஸிக்யூட் பண்ணி வாங்கலாம். சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. நிறைய செலவு வந்து பார்த்தோன்னா ஃபேமிலி ரீதியா இருக்கும். வீடு கட்டுறது, வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நிறைய செலவு செய்வீங்க. பிரம்மாண்ட சிந்தனையை குறைச்சி வரக்கூடிய அந்த பொருளாதாரத்தை சரியா நிர்வகிக்கிறது ரொம்ப நல்லது. பிளான் பண்ணி எல்லாத்தையும் அழகா எடுத்துட்டு போங்க. எதுவும் உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்கா இல்லை, அதை நான் வந்து உங்களுக்கு முக்கியமாக வலியுறுத்தி சொல்லிடுறேன். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே ஃபேவரா தான் இருக்கு. ஜென்மத்தில் இருக்கிற ராகு மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா ஹை ப்ரெஷரை கொடுக்கும். மென்டலி உங்களை வந்து கொஞ்சம் அதிகமாக புஷ் பண்ணும். அது பண்ணும், இது பண்ணும், அப்படி பண்ணும், இப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மைண்டை போட்டு கொஞ்சம் அலக்களிக்கும். ஓவர் திங்கிங்கை கொடுக்கும். தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பிரச்சனையை கொடுக்கும். தூக்கம் வராது, மைண்ட் அதிகமாக யோசிக்கும். அதை மட்டும் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். மற்றபடி இந்த நேரம் பொருளாதார ரீதியாக பெருசா தொய்வு நிலையா இல்லை. பழைய கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகுது. புதிய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. பழச முடிச்சு புதுசு வாங்குறீங்க. நிறைய சுப செலவு, சுப மாற்றங்களுக்கான அறிகுறிகள் இந்த குரு பெயர்ச்சியில மிக அற்புதமா தென்படுது. அடுத்தது காதல் வாழ்க்கை, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் இடம் பெருசா பாதிக்கப்படலை. 5க்கு 2ஆம் இடத்துல தான் குரு உச்சமாகிறாரு. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில இருந்த கடுமையான கசப்பான நினைவுகள் எல்லாமே சரியாகும். காதல் உறவுல இருந்த குழப்பங்கள், பிரச்சனைகள், வருத்தங்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் சரியாகும். காதல் உறவு சார்ந்த வகையில எத்தனை துயரங்கள், பிரிவுகள், பிரச்சனைகள் இருந்தாலும் அதுல இருந்து இப்ப மீண்டு ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மறு உருவாக்கம் செய்து உங்க லைஃபை ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எனவே காதல் உறவு, காதல் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த அதிகப்படியான மன உளைச்சல் குறையும். அடுத்து இந்த காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுக்கு பாசிட்டிவா இருக்கா அப்படின்னா 1 and 7ல ராகு கேது இருக்கிறதுனால அது கொஞ்சம் ட்ரபிளா இருக்கு. ஃபேமிலியில வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியல. குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஆளாளுக்கு ஒன்று சொல்லி ஒரு மாதிரி குழப்புவாங்க. இப்போதைக்கு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஃபேவரா இல்லை. மற்றபடி காதல் உறவுல இருந்த கடுமையான மன உளைச்சல், ஒரு கசப்பான நினைவுகள், அதெல்லாம் ஆல்மோஸ்ட் இப்போ குறைய ஆரம்பிக்கும். ஒரு ரிலீஃப்மெண்ட் கிடைக்கும். மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு தருணங்கள் இந்த நேரத்தில் கிடைக்கும். ஸோ அதுக்கு நான் இதை வந்து பாசிட்டிவாக பார்க்குறேன். அடுத்தது நம்ம பார்க்குறது திருமண முயற்சி. இந்த நேரத்தில் பாசிட்டிவாக இருக்கா அப்படின்னா நம்மளோட நட்சத்திரத்துக்கு நான் பார்க்குற ஒரு சின்ன மைனஸ், இப்போதைக்கு திருமண முயற்சியில் ஒரு பெருசாக பாசிட்டிவான ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா 1 and 7ல ராகு கேது, ஒரே இயற்கை சுபகிரகம் அவரை வந்து 6ஆம் இடத்துல மறைகிறாரு. பொதுவாக குற்றவியல் ஸ்தானத்துல குரு அமரும் போது குரு பலம் குறையுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில திருமணம் நம்ம எடுக்கும்போது குரு பலம் இங்க கண்டிப்பா இல்ல. உச்ச குருவாக இருந்தாலும் அவர் மறைந்த குருவாக இருக்காரு. எனவே திருமணம்னு வரும்போது இந்த நேரம் அந்த அளவுக்கு பாசிட்டிவா இல்ல. திருமண முயற்சிகளை பண்ணலாம், ஆனா ஜாதக பொருத்தம்லாம் கொஞ்சம் சரியா பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு மேட்சிங்கே இல்லாத ஜாதகம் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1 and 7ல ராகு கேது வரும்போது பொருத்தம் இல்லாத வரன்கள், பொருத்தம் இல்லாத ஜாதகங்கள் நிறைய வரும். முடிஞ்ச அளவுக்கு சேஃபா ஜானி பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஏஜ் இருக்கு, கொஞ்சம் தள்ளி வச்சு பண்ணலாம் அப்படின்னு அந்த டைமிங் இருக்கிறவங்க தாராளமா இந்த நேரத்தில் திருமணத்தை தள்ளி போட்டு பண்றது நல்லது. இந்த குரு பயிற்சி திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா இல்ல வேற ஆப்ஷன் இல்ல, வயது ஆல்ரெடி கடந்துடுச்சு, வேற ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த நேரத்தில் ரிஸ்க் எடுக்கலாம். ஒரு குழப்பத்துக்கு பிறகு, ஒரு சில தடை தாமதங்களுக்கு பிறகு இந்த திருமண முயற்சி ஒரு சுப செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும். ஃபேமிலியோட பேசும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. ஆளாளுக்கு ஒன்று சொல்லி குழப்புவாங்க, தடைப்படுத்துவாங்க. எதுக்கும் பெருசா ரியாக்ட் ஆகாம கொஞ்சம் ரிலாக்ஸா ஜார்னி பண்ணுங்க. ஃபேமிலியை கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுங்க. திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் எடுக்கும் பொழுது ஃபேமிலி கூட கொஞ்சம் கவனமா இருங்க. பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் டக்குன்னு விடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி இந்த நேரத்துல ஒரு சில குழப்பங்களுக்கு பிறகு திருமண முயற்சி வெற்றியை கொடுக்க வாய்ப்பு உண்டு. தள்ளி வைக்க முடிஞ்சவங்க இந்த நேரத்துல தாராளமா கொஞ்சம் தள்ளி வச்சு திருமண முயற்சியை பண்றது பெஸ்டா இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்கறது திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நட்சத்திரத்துக்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல, கரெக்டா 2 வருஷம் எடுத்துக்கலாம். லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து பார்த்தோன்னா திருமண வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்ல, மன நிம்மதி இல்ல, மாதிரி பிரச்சனையா, குழப்பமா, ஒரு மாதிரி பிரிவினையில லைஃப் போயிட்டு இருக்கு. நீங்க ஒரு பக்கம், உங்களோட பார்ட்னர் ஒரு பக்கம், அல்லது ஒரு சிலர் வெளிநாடு, வெளி மாநிலம்னு வெளியிடங்களுக்கு போயிருப்பாங்க. அப்படியே ஒரு மாதிரி பிரிச்சு வச்சிருக்கும். ஏதோ ஒரு விதத்துல பிரிச்சு வச்சிருக்கும். அது சண்டையின் மூலமா இருக்கலாம், அல்லது வருமானத்தின் மூலமா இருக்கலாம். இப்போ அதெல்லாம் சரியாகுமானா அதுக்கு அந்த அளவுக்கு சூப்பர் பாசிட்டிவா இல்ல.
இந்த குரு பயிற்சி கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. எனவே மன வாழ்க்கையில கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். வாழ்க்கை துணையால கொஞ்சம் அதிகமான செலவுகள் இந்த நேரத்துல வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணையோட கொஞ்சம் ஈகோலாம் இல்லாம கொஞ்சம் அன்பா அரவணைத்து சகிப்புத்தன்மையோட செயல்படுறது பெஸ்டா இருக்கும். மன வாழ்க்கையில கவனம் தேவை. அவசர முடிவு அவசர மாற்றங்களை இந்த நேரத்துல செய்ய வேண்டாம். ஏன்னா இந்த நேரத்துல ராகு உணர்ச்சி வசப்பட வைக்கும், டக்குன்னு முடிவு எடுக்க வைக்கும், தப்பான முடிவுகளை நிறைய எடுக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு உடைய கோபத்தையும் உங்களோட உணர்ச்சி வசப்படக்கூடிய அந்த குணத்தையும் கண்ட்ரோல்ல வைங்க. அவசர முடிவு அவசர மாற்றம் திருமண வாழ்க்கை சார்ந்து இந்த நேரத்தில் எடுக்க வேண்டாம். மன வாழ்க்கையில வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணையால நிறைய செலவுகள் இந்த நேரத்துல வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் அக்கறை செலுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது குழந்தைகள், குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் புத்திர பாகியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் பெருசா தடையா இல்ல. குழந்தை பாகியத்துக்கு முயற்சி பண்ணலாம். ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. ரொம்ப நாளா ட்ரை பண்றவங்களுக்கு இந்த நேரத்துல புத்திர பாகியத்துல சுப செய்தி கிடைச்சிடும். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல தான் குரு உச்சமாகிறாரு. அதுல ஓரளவுக்கு பரவாயில்லை. ஒரு சிலருக்கு மெடிக்கல் நீட்ஸ் தேவைப்படலாம். குறிப்பா உங்க பார்ட்னருடைய தேக ஆரோக்கியத்துல சில குறைபாடுகள் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மருத்துவருடைய ஆலோசனைப்படி செயல்படுங்க. புத்திர பாகியத்துல சுப செய்தி உறுதியா கிடைக்கும். பயணங்கள் அலைச்சல்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. குறிப்பா பெண்கள் பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த நேரத்துல அலைச்சலை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடுங்க. வெளியிடங்கள், வண்டி, வாகனங்கள் அதிகமா பயணிக்கிறது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்க ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி பாருங்க. ஸோ அதை கொஞ்சம் நீங்க மேனேஜ் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி இந்த நேரத்துல புத்திர பாகியத்துல சுப செய்தி உண்டு. தாராளமா முயற்சி செய்யலாம். அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இது நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த நேரம் வந்து பிள்ளைகளுக்கு எதுவும் பெருசா குற்றமா சொல்ற அளவுக்கு இல்லை. பிள்ளைகளால மகிழ்ச்சி உண்டு, பிள்ளைகளால வருமானம் உண்டு, பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு உண்டு, பிள்ளைகளோட இருந்து வந்த மனஸ்தாபங்கள் வருத்தங்கள் எல்லாமே சரியாகும், பிள்ளைகளுக்கு உயர்வு உண்டு. கடந்த வருடத்துல நிறைய பேர் வந்து பிள்ளைகளுக்கு சுப விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பீங்க, சுப மாற்றங்கள்லாம் பண்ணியிருப்பீங்க. இந்த வருடம் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் சுப விஷயம் பண்ணணும், திருமணம் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா செய்யலாம். பாசிட்டிவா இருக்கு. பிள்ளைகளுக்கு சுப மாற்றம் பண்றதுக்காக ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். கடன் வாங்கி ஒரு திருமணம் பண்றது, கடன் வாங்கி ஒரு சுப மாற்றம் பண்றது, அவங்களுடைய வயதுக்கு தகுந்தாற் போல என்ன சுப விசேஷம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த டைமிங்ல தாராளமா செய்யலாம். பாசிட்டிவா இருக்கு. பிள்ளைகளுடைய அரவணைப்பு, ஒத்துழைப்பு இதெல்லாம் இந்த நேரத்தில் கிடைக்கும். பிள்ளைகளுடைய ஏற்பட்ட மன வருத்தங்கள் எல்லாமே சரியாகும். எனவே குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு. செய்யணும்னு நினைக்கிறத தாராளமா செயல்படுத்தலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 4ஆம் பாவகத்தில் சனியுடைய பார்வை, இப்போ குருவும் 6ஆம் இடத்துல. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வி ரீதியாக கொஞ்சம் ப்ரெஷர் உண்டு, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஜென்ம ராகு வேறு ஒரு பக்கம். எனவே ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் குழப்ப மனநிலை மாணவ மாணவிகளுக்கு வரலாம். நான் அது ஒரு விஷயத்தை மட்டும் சின்ன குழப்பமாக நான் பார்க்குறேன். கல்வியில் வந்து எதை சூஸ் பண்ணுறது, இந்த கோர்ஸ் எடுக்கலாமா அந்த கோர்ஸ் எடுக்கலாமா, இந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாமா அந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சில குழப்ப அமைப்புகள் வரும். ஸோ கல்வி சார்ந்த வகையில் எதை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறதுல சில குழப்பங்கள் வந்து நீங்கள் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த நேரத்தில் நீங்கள் எந்த துறை சார்ந்து பயணிக்க ஆசைப்படுறீங்களோ அந்த துறையில் யார் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ அவங்ககிட்ட கொஞ்சம் சின்ன அட்வைஸ் வாங்கி செயல்படுறது ரொம்ப நல்லது. குழப்பத்தை தவிர்த்து கொள்ள ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட உங்களோட சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு ஒரு தெளிவான ஒரு மனநிலைக்கு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தது நம்ம பார்க்கறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த நேரத்தில் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்படி ஏதாச்சும் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த நேரத்தில் தாராளமாக ட்ரை பண்ணலாம். சூப்பர் பாசிட்டிவாக இருக்கு நேரம். வெளியிடங்களில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகபட்சமாக இருக்கு. அட்லீஸ்ட் மாவட்டம் விட்டு மாவட்டமாச்சும் மாறுவீங்க. நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்குமா அப்படின்னா எதுலையும் அலட்சியம் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு காலேஜில் நல்ல சீட்டு கிடைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போட்டிருக்கணும். அலட்சியமா அப்புறம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் லேட்டாக போடலாம், டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அந்த அலட்சிய மனநிலையே வேண்டாம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்க. அப்ளிகேஷன் போடுறதுக்கான இந்த ஃபார்ம்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் நீங்கள் தான் போடணும். இந்த மாதிரி கொஞ்சம் குயிக்காக உங்களோட எஜுகேஷன் ரிலேட்டடான ஆக்ஷன்ஸை கொஞ்சம் சீக்கிரமாக எடுக்கிறது நல்லது. அதே போல் வந்து இந்த நேரத்தில் கல்வியில் ஏதாச்சும் பெருசாக ட்ராபேக் மாதிரி ஏதாச்சும் தெரியுதா அப்படின்னா எதுவும் இல்லை. கொஞ்சம் மென்டலி ப்ரெஷர் இருக்கும். எதிர்பார்த்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைக்கலையேங்கிற மாதிரியான ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். அவ்வளோவே தவிர எதுவும் தோல்வியில் போய் உங்களுக்கு முடியாது. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நெருக்கி ஒரு பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை நோக்கி தான் பயணிப்பீங்க. எதுவும் உங்களுக்கு மன வருத்தமாக ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணாது. அதுக்கு நான் வந்து உங்களுக்கு உறுதியாக ஒரு நம்பிக்கை தரேன். ஓகே, போட்ட எஃபோர்ட்டுக்கு
இன்னும் ஒரு 2% கூட கிடைச்சிருக்கலாம், பட் இது ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்செப்ட் பண்ற மாதிரியான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ வாட் எவர் நீங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, இந்த நேரம் வந்து உங்களுக்கு கல்வி ரீதியா பாசிட்டிவா இருக்கு. சின்ன சின்ன குழப்பங்கள், முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள் இதெல்லாம் வரலாம். அதை வந்து ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் கிட்ட கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஏதாச்சும் பண்றீங்க, போட்டி தேர்வுகள் ஏதாச்சும் ட்ரை பண்றீங்கன்னா இந்த நேரத்துல 200% வெற்றி உறுதி. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு உச்சம், உபஜய ஸ்தானத்துல குரு உச்சம். இந்த இடத்துல குரு மறைஞ்சிட்டாரு அப்படின்லாம் நம்ம எடுக்க தேவையில்லை. உபஜய ஸ்தானத்துல குரு உச்சமா இருக்கிறதுனால நிச்சயமாக போட்டி தேர்வுகள் ஏதாச்சும் எழுதுறீங்க அப்படின்னாக்கா அதுல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைச்சிடும். தாராளமா ட்ரை பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்கறது தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கியத்துல இந்த நேரத்துல ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா அப்படின்னா எதுவும் பெருசா குறைய சொல்ற அளவுக்கு இல்ல. இந்த நேரத்துல நான் முக்கியமா நம்மளோட நட்சத்திரத்துக்கு கொடுக்குற வார்னிங் எதுனா, கண் பல் உபாதை வராம பாத்துக்கோங்க. நிறைய பேருக்கு முடி உதிர்வு பிரச்சனை வரும், ஏன்னா ஜென்மத்துல ராகு. எனவே தலைவலி, முடி உதிர்வு பிரச்சனை, தலையில அடிபடாம பாத்துக்கோங்க. தலையில ஏதாச்சும் காயங்கள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு, அதுல கவனமா இருக்கணும். உடைய முகம், உடைய கண் பல் இது சம்பந்தமான விஷயத்துல எதுவும் பாதிப்பு வராம பாத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு கண்ணாடி மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஆல்ரெடி நீங்க ஒரு கண்ணாடி அணிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கண்ணாடி ஏதாச்சும் டேமேஜ் ஆகலாம். அதை கொடுத்துட்டு வேற கண்ணாடி வாங்குறது, புதுசா புதுப்பிக்கிறது, பழசை கொடுத்து புதுசா புதுப்பிக்கிறது. கண்ணில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குனாக்கா அதை சரி பண்ணிக்கிறதுக்கு சின்னதா ஒரு சர்ஜரி பண்ணி அதை நிவர்த்தி பண்ணிக்கிறது. இது போன்ற சின்ன சின்ன மாற்றங்கள் உண்டு. கண் பல் உபாதை வராம கொஞ்சம் சேஃப்டி உங்களை பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது இந்த நேரத்துல ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தமான உபாதை வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி நிறைய பேருக்கு வயிறு சார்ந்த வகையில பிரச்சனை இருக்கலாம். மாதவிடாய் பிரச்சனை பெண்களுக்கு உறுதியாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல கேது. உடைய கழிவு நீக்க உறுப்பு, செரிமான கோளாறு, சரியா சிரிக்க மாட்டேது, சாப்பிட முடியல, வயிற்றுல புண்ணு இருக்கு, அல்சர் மாதிரி வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் நிறைய இருக்கும். அதுக்கான மெடிக்கல் நீட்ஸ் இந்த நேரத்தில் தேவைப்படும். அந்த மெடிக்கல் நீட்ஸ் நீங்க செய்யும் போது நிச்சயமா அதுல இருந்து நிவர்த்தி கிடைச்சிடும். ஆல்ரெடி வயிறு சார்ந்த வகையில உபத்திரங்கள் இருந்தால் இந்த நேரத்துல சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை செய்து அதை சரி பண்ணிப்பீங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல குரு பார்வை, செலவை செய்து அதற்கான நிவர்த்தியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலம். உபத்திரம் உபாதை உண்டு. ஆல்ரெடியே நிறைய பேருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. அதுல இருந்து நிவாரணமும் இந்த நேரத்துல உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிடைச்சிடும். சரி, இது மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்த் ரீதியா நான் பாக்குற ஒரு சின்ன குறை. மற்றபடி வேற எதுவும் பெருசா குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், ஒரு சிலருக்கு ஸ்கின் சம்பந்தமான டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குரு 6ல மறைகிறதுனால, குற்றவியல் ஸ்தானத்துல குரு இருக்கு. ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தமான வியாதிகள், அரிப்பு சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மற்றபடி எதுவும் குற்றமா சொல்ற அளவுக்கு இல்ல. இந்த நேரத்துல ஹெல்த் கூட உங்களுக்கு பெருசா பாதிக்காது. இந்த குரு பயிற்சியில வந்து தேக ஆரோக்கியத்துல இருக்கிற குழப்பங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும். மருத்துவ செலவுகளோட என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். அந்த நேரத்துல ரொம்ப முக்கியமா பாக்குறது உங்களோட மன ஆரோக்கியத்தை கொஞ்சம் தக்க வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நேரத்துல 4ஆம் இடத்துல சனி பார்வை, ஜென்மத்துல ராகு மனக்கவலையை அதிகப்படுத்தும், அதிகமா யோசிக்க வைக்கும். அதுவா இதுவான்னு ஒரு மாதிரி குழப்ப மனநிலையை அதிகமா கொடுக்கும். மென்டல் டார்ச்சரா இருக்கும். இது மட்டும் நான் வந்து கொஞ்சம் மைனஸா உங்களுக்கு பாக்குறேன். இதை நீங்க நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் எதுனா, நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. இறைவனை மனமுருகி, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனமுருகி வழிபடுங்க. நிச்சயமா இதுல இருந்து ஒரு ரிலீஃப்மெண்ட் கிடைக்கும். மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு தினமும் பிரார்த்தனை ஒன்றே ஒரு சிறந்த வழி. எனவே மன ஆரோக்கியத்துல முக்கியமா கவனம் செலுத்தி செயல்படுறது உத்தமம். அடுத்தது இந்த குரு பயிற்சியில வேற ஏதாச்சும் ஸ்பெசிபிக்கா சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னா, ருணரோக சத்துருஸ்தானத்துல குரு. எனவே மறைமுக எதிரிகளுடைய தொந்தரவு இருக்கும். குடும்பத்திலேயே வந்து பார்த்தோன்னா மறைமுகமா உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, சூஷகமா யாராச்சும் வேலை பார்ப்பாங்க. ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்தது வந்து தேக ஆரோக்கியத்துல இருக்கிற பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி கிடைச்சுன்னு நான் சொல்லிட்டேன். ஜீவனஸ்தானத்துல குரு பார்வை, அதுவும் ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ்னு சொல்லிட்டேன். 12ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால பயணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நிறைய பயணம் இருக்கும், இடமாற்றம் உண்டு. அதையும் நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அயன சயன போஜனம் பெருசா பாதிக்கப்படாது. இந்த நேரத்துல அயன சயன போஜனம், நல்ல உணவு, நல்ல தூக்கம் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். வேற எதுவும் பெருசா பாதிக்கிற மாதிரி தெரியல. இந்த நேரத்துல தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. 4ஆம் பாவகத்துல சனி பார்வை. தாயார், வண்டி, வாகனம், நீங்க கையில வச்சிருக்கிற அந்த மொபைல் போன், உங்களோட கேஜெட், எலக்ட்ரானிக்கல் கேஜெட் ஏதாச்சும் வச்சிருக்கீங்கன்னா அதுல ஏதாச்சும் பாதிப்பு வந்து நீங்களாம். அதுல ஏதாச்சும் விரை செலவுகள் வரலாம். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். வண்டி, வாகனம், நிலப்புலங்கள் வாங்குறது மூலமா அல்லது அதுல ஏதாச்சும் மாற்றங்கள் செய்யறது மூலமா நல்ல செலவு வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த நேரத்துல மூத்த சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனம்
கவனமா இருக்கணும். ஏன்னா லாபஸ்தானத்துல சனி பார்வை, குருவுடைய பார்வையும் விலகுது. மூத்த சகோதர சகோதரிகளோட ஏதாச்சும் மனஸ்தாபங்கள் மன வருத்தங்கள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. மூத்த சகோதர சகோதரிகளுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவருடைய உறவு நிலையிலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது, கவனம் செலுத்திக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இது மட்டும் நீங்க கொஞ்சம் மெயினா பார்த்துட்டீங்கன்னா நேரம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து சூப்பர் பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி காலகட்டமா மாறும். அடுத்து இந்த குரு பயிற்சியில ஏதாச்சும் நீங்க பரிகாரம் செய்ய வேண்டியது இருக்கா, ஏதாச்சும் சிம்பிளா பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நேரத்துல ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு வரதுக்கு முடிஞ்சவங்க ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு குரு பகவான மனமுருகி வழிபட்டு வாங்க, அது ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்கா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்தை இந்த நேரத்துல மனமுருகி வழிபடுறது ரொம்ப உத்தமம். மேலும் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு, முக்கியமா குரு பயிற்சியின் போது குருஸ்தலம் போயிட்டு வரலாம், நல்ல விஷயம், நல்ல மாற்றத்திற்கான அறிகுறிகள்லாம் தென்படும். அடுத்ததாக நம்மளுடைய நட்சத்திரக்காரர்கள் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவபகவானையும் தட்சிணாமூர்த்தியையும் இந்த குரு பயிற்சியின் போது சென்று ஒரு முறை வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது. திருவண்ணாமலை ஒரு வாட்டி போயிட்டு வாங்க, கிரிவலம் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவபகவானையும் தட்சிணாமூர்த்தியும் ஒரு முறை வழிபட்டு வர்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ இறை வழிபாடு அப்படின்னு நம்ம வரும்போது இந்த தெய்வங்களை நம்ம தொடர்ச்சியா இந்த குரு பயிற்சியின் போது நம்ம வணங்குவது ரொம்ப விசேஷம். ஒரு முறை சென்று வணங்கி வந்தாலே போதும், ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டுலாம் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு முறை போயிட்டு வணங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது. முடிஞ்சவங்க போங்க, இல்லைன்னா வீட்டிலேயே நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க, இதுவே போதுமானது. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆத்ம சக்தியை கொடுக்கும், ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும், உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணும். அடுத்தது இந்த குரு பயிற்சி காலத்துல, அதாவது ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு முக்கியமான பரிகாரமா நான் சொல்றது, நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க, நல்ல தியான பயிற்சி, மூச்சு பயிற்சிகளை பண்ணுங்க. இயற்கை சூழலான இடங்களுக்கு போயிட்டு வரது வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை போயிட்டு அங்க ரிலாக்ஸா ஒரு முறை அங்க போயிட்டு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. அடுத்தது உணவு தானம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. குறிப்பா வியாழக்கிழமையில அல்லது சனிக்கிழமையில உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, ஒரு 10 பேருக்கு உணவு தானம் பண்றது, உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு, வியாழன் அல்லது சனி இந்த 2 கிழமையில உணவு தானம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, சூப்பர் பாசிட்டிவான ரிசல்ட் உண்டு. அதே போல வியாழக்கிழமை சிவாலயம் போயிட்டு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வாங்க, அதுவும் வந்து உங்களுக்கு இன்னும் மனோ தெளிவையும் சிந்தனை தெளிவையும் 100% உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். சரி, இந்த பரிகாரங்கள்லாம் சிம்பிளா நான் கொடுத்துருக்கேன், இதை நீங்க சிம்பிளா ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த நேரம் வந்து உங்களுக்கு இன்னும் ஹை எனர்ஜியா சூப்பர் பாசிட்டிவா டெஃபினட்டா மாறும். ஓவரால் அந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை டெஃபினட்டா ஏற்படுத்தி கொடுக்கும். நான் எல்லா பிள்ளையும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், எதையும் விடலை, டாபிக் வைஸாக எல்லாத்தையும் பிரித்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டேன். ஏன்னா நான் பரிகாரம் பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகுற மாதிரி நான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக இந்த குரு பயிற்சி ஜூன் மாதம் 1ஆம் தேதி நிகழ இருக்கிற இந்த குரு பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு நல்ல உயர்வையும் நல்ல மாற்றத்தையும் மன நிம்மதியையும் மன நிறைவையும் டெஃபினட்டாக